ஹாய் ஹலோ வெல்கம் டு மேக்ஸிமா சேனல் 11th சிபிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். ஸோ எக்ஸசைஸ் 5.1ல் கொஞ்சம் நம்ம 9 to 12 பார்க்க போகிறோம். ஸோ 9th சம் x + x/2 + x/3 < 11 இருக்குது. ஈக்குவேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்களோ அதே தான். என்ன இங்கே < அந்த மாதிரி இருக்க போது அவ்வளோதான். ஸோ அதில் எப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இப்போ 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6, எல்லாத்தையும் 6ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி போடலாம். ஓகேவா? ஸோ இப்போது எல்சிஎம் வந்து என்னது 6 அப்போ பை 1 இருக்குது இல்லையா, 6ல் எத்தனை 1 இருக்குது 1, அப்போ 6 × 1 6x, 6ல் எத்தனை 2 இருக்குது 3 × x 3x, 6ல் எத்தனை 3 இருக்குது 2 × x 2x < 11. ஸோ இதெல்லாம் நீங்கள் குட்டி கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஓகே, மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை 6. அப்போ இந்த 6 கேன்சல் ஆகிடும். 11 × 6 66. அப்போது 9x + 2xனால் 11x < 66. அப்போ எக்ஸ் வந்து என்னது 66/11 6. ஸோ எக்ஸ் வந்து < 6. ஸோ எல்லாமே வந்து ரியல் நம்பர்னு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கிறதால கொஸ்டின்ல ரியல் நம்பர்னு இருக்கும். அதனால என்ன பண்ணுறோம், ரியல் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 ஃப்ராக்ஷன் எல்லாமே இன்க்ளூடட் அதில். ஸோ அப்போ அதனால் < 6னா -∞ - 6க்கு முன்னாடி வரைக்கும். ஓகேவா? அடுத்து 10th சம். ஸோ அதே எல்சிஎம் என்னது 6 தான். ஓகேவா? ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3, 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 2x. இங்கே 2 × 6னா 3 வந்துடும். 3 × x 3x, 3 × 2 6. இந்த இடம் புரியுது இல்லையா? ரெண்டு பக்கமும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 6 கேன்சல் பண்ணால் 2 வருமா, 2x. இங்கே 6 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 வருமா, 3 × x 3x, 3 × 2 6. ஸோ +3x இந்த பக்கம் வந்தால் -3x, இங்கே என்ன இருக்கும் 6 இருக்கும். அப்போ என்ன ஆகிடும் -6 - x < 6ன்னு இருக்குது. இன்இக்வாலிட்டியில் மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, எக்ஸுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா சிம்பிள் ஒன்று ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். அப்போ x is < -6. ஸோ -6னா -∞ to -6. ஸோ 11th சம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே, எப்படி வேணாலும் போடலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 × x - 2 25 × 2 - x. அப்போ 9x - 18 < 25 × 2 50, 25 × x 25x. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -25x இந்த பக்கம் வந்தால் +25x < 50, -18 இந்த பக்கம் வந்தால் +18. ஸோ 34x வருதா, 34x < 68. அப்போ x is < 68/34. 2 வருமா? ஸோ x is < 2. அப்போ -∞ to 2 இன்க்ளூடட் < இருக்கா, இன்க்ளூடட்னா நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ்டு இன்டர்வல் போடணும். அந்த இன்டர்வல் போடும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். < மட்டும் இருந்தால் ஓப்பன் இன்டர்வல், < இருந்தால் க்ளோஸ்டு இன்டர்வல். ஓகேவா? ஸோ 12th சம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு முதல்ல 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா இங்கே என்ன ஆகிடும் 10 ஆகிடும். 1/2 இருக்கு இல்லையா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை 3 × 3x + 20, 10 × x - 6. அதுக்கப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9x + 60 < 10x - 60. அப்போ 9x + 10x இந்த பக்கம் வந்தால் -10x, -60 + 60 இந்த பக்கம் வந்தால் -60. அப்போ இது என்ன ஆகிடும், -x < -120 ஆகும். -x < -120. ஸோ அப்போது
எக்ஸுக்கு நீங்கள் மைனஸ் கேன்சல் பண்ணால் கண்டிப்பாக என்ன ஆகும், சிம்பிள் சேஞ்ச் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 120. ஸோ அப்போது நீங்களே இப்போ ஆன்சர் சொல்லலாம். இதுலேருந்து இது வரைக்கும் வரும் -∞ to 120 க்ளோஸ்டு இன்டர்வலா ஓப்பன் இன்டர்வலான்னு திங்க் பண்ணி பாருங்கள். ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு இல்லையா, அப்போது 120க்கு என்ன பண்ணணும், க்ளோஸ்டு இன்டர்வல் நீங்கள் போடணும். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்ஸ் பார்க்கலாம்.